அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம் அருகே மின்னல் தாக்கியதில் வீட்டில் இருந்த மின்சாதன பொருள் வெடித்து சிதறி பாதிப்பு. அதிகப்படியான ஒளியால் 9ஆம் வகுப்பு சிறுமியின் கண் பார்வை பறிபோன பரிதாபம். வந்தவாசியில் கனமழையின் போது சூறை காற்று. மரங்கள் முறிந்து விழுந்து 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின்சாரம் துண்டிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள போதமலையில் இருந்து உருளும் பாறைகள். அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள கிராம மக்கள் வலியுறுத்தல். பருவநிலையை தாங்கி உயர் விளைச்சல் தரக்கூடிய செறிவூட்டப்பட்ட 109 பயிர் ரகங்கள் டெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்தார் பிரதமர் மோடி. அதானி குழும முறைகேடு விவகாரம். நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பிரதமர் மோடி தயங்குவது ஏன் என்பது தெள்ள தெளிவாகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். அதானி ஊழல் முறைகேட்டை ஹிண்டன்பர்க் அறிக்கை அம்பலப்படுத்தி உள்ளதாக எம்பி திருமாவளவன் விமர்சனம். வலிமையான பாரதம் உருவாக்கக்கூடிய என சதி செய்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஹிண்டன்பர்க் அறிக்கை தீங்கிழைக்கும் எண்ணம் கொண்டது என அதானி குழுமம் விளக்கம். அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 62ஆக உயர்த்தப் போவதாக பரவும் தகவல் வெறும் வதந்தி. தமிழ்நாடு அரசு விளக்கம். மக்கள் பிரச்சினைகளை பொருட்படுத்தாமல் கார் பந்தயத்தில் கவனம் செலுத்துகிறது திமுக அரசு. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விமர்சனம். மகளிர் உரிமை தொகை திட்டம் வருங்கால துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துறையின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அமைச்சர் கீதா ஜீவன் பெருமிதம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவதை காங்கிரஸ் கட்சி முழு மனதோடு வரவேற்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. நடிகர் விஜய் திரைத்துறையைப் போல அரசியலிலும் தெளிவு மற்றும் உழைப்புடன் பயணிக்க வேண்டும். திமுக எம்பி கனிமொழி அறிவுரை. மாநாடு நடத்தும் விவகாரத்தில் நான் சந்தித்த பிரச்சனை போலவே நடிகர் விஜய் சந்திப்பார். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. திருவள்ளூர் மாவட்டம் ராமஞ்சேரி அருகே கார் மீது லாரி மோதியதில் 5 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே பலி. பலியானவர்கள் ஆந்திராவில் இருந்து சென்னை வந்து தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவர்கள் என தகவல். வயநாடு நிலச்சரிவில் மண்ணுக்குள் புதைந்தவர்களை தேடும் பணி 13வது நாளாக தொடர்கிறது. 420க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் 100க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்பதால் உறவினர்கள் வேதனை. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் கனமழை. ஆறுகள் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு. கேரளாவில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. கடலோர மற்றும் மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தல். திருப்பத்தூரில் பொதுவெளியில் மனித கழிவுகளை மனிதனே அகற்றிய அவலம். சுத்தம் செய்யும் பணியில் ஒரு பெண்ணும் ஈடுபட்ட அதிர்ச்சி காட்சி.
ஆவடியில் விஷவாயு தாக்கி மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் உயிரிழப்பு. பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும் பணியின் போது விபரீதம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மாணவர்களை ஷூ கால்களால் எட்டி உதைத்த உடற்கல்வி ஆசிரியர் சஸ்பெண்ட். சேலம் மாவட்ட ஆட்சியர் அதிரடி நடவடிக்கை. கொடைக்கானலில் கோடிக்கணக்கில் பேரம் பேசி யானை தந்தத்தை விற்க முயற்சி. 3 பேர் கைது, யானை தந்தம் பறிமுதல். வனத்துறை வழக்கு பதிவு. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு எதிரொலி. நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் வரத்து குறைவு. திண்டுக்கல் மாவட்டத்தில் 6 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. 18 பட்டி கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் குளத்தில் இறங்கி மீன்களை அள்ளினர். தயாரிப்பாளர் சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளோம். செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு நடிகர் சங்க தலைவர் நாசர் தகவல். ஆம்ஸ்ட்ராங் மகள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு உறுதி.